திருப்பூர் மாவட்டம் உடுமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அடிவார பகுதியில் அமைந்துள்ள அமலலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சில பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், பக்தர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மேற்கு மண்டலத்தில் கனமழை பெய்து வரும் காரணத்தால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை மீது பஞ்சலிங்க அருவியிலும் இந்த வெள்ளப்பெருக்கானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, கோவை மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும், கேரள மாநிலம் பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் இந்த அருவிக்கு ஏராளமானவர்கள் வருகிறார்கள். இது தவிர திருமூர்த்தி மலையில் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோவிலானது மும்மூர்த்திகளாக அருள்பாலிக்கும் கோவிலாக இருப்பதால் அந்த கோவிலுக்கும் அதிகம் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் வந்து செல்வது வழக்கம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தண்ணீர் சீராக வந்த நிலையில் இன்று திடீர் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருப்பதால் வனத்துறையினர் இந்த அருவிக்கு செல்வதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். மேலும் அந்த கோவிலுக்குள்ளும் வெள்ளம் புகுந்து வரும் காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக கோவில் அருகே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. யாரும் திருமூர்த்தி அணை ஓரமாகவோ மற்றும் வனப்பகுதியை சார்ந்த அருவி ஓரமாகவே செல்ல வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அரசு. விவரங்களுக்கு நன்றி.